பிள்ளைகள் மனதளவில் ஆரோக்கியமாக இருக்கும் பொழுதுதான் கல்வி உட்பட மற்ற அனைத்தையும் அவர்களால் கற்றுக்கொள்ள முடியும்னு அது ஆங்கிலத்தில் ரொம்ப அழகாக சொன்னாங்க. அப்போ ஒரு குழந்தை மனதளவில் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா என்ன? குருத்து மாது, சின்னது, எலசு, பிஞ்சு. இந்த குழந்தைகளுக்கு ஒரே ஒரு சூழ்நிலையை நீங்க வீட்டில் ஏற்படுத்தி கொடுத்துட்டீங்கன்னா அவன் என்ன கோர்ஸ் படித்தாலும், என்ன படித்தாலும், என்ன வேலைக்கு போனாலும், உலகத்தின் எந்த மூலைக்கு போனாலும் உங்கள் பிள்ளைகளை பற்றி நீங்கள் கவலைப்படவே வேண்டாம். என்ன தெரியுமா? எது நடந்தாலும் சுமூகமாக பயமே இல்லாமல் ஓடி வந்து உங்ககிட்ட மனசை திறந்து பேசக்கூடிய சூழலை முதலில் ஏற்படுத்தி கொடுங்க. அதுதான் பெற்றோராய் நீங்கள் செய்ய வேண்டியது. குழந்தை ஒருத்தன் லீவு நாள் அன்னைக்கு தாத்தா பாட்டி வீட்டுக்கு போயிருக்கான். அந்த தாத்தாவிற்கு என்ன வழக்கம் அப்படின்னு சொன்னால், எப்போ குழந்தை வந்தாலும் அதோட ஒரு கதை சொல்கிறது, கொஞ்சம் நேரம் பேசுறது, சேர்ந்து சாப்பிட்றது, சந்தோஷமாக இருக்கிறது. இது எல்லாத்தையும் தாண்டி நீ இப்போ வந்துட்டு போனல, ஓன் நினைப்பா ஏதாவது ஒன்று செய்யணும், ஒரு ஆக்டிவிட்டின்னு நம்ம சொல்லுவோம். செய்யலாமான்னு கேட்கும்போது, செய்யலாம் தாத்தா, நீ என்ன சொல்கிறியோ செய்கிறேன் அப்படின்னு அந்த குழந்தை சொல்கிறான். ஒரு விதை நான் வச்சுருக்கேன், ஒரு மரத்தோட விதை வச்சுருக்கேன், நீ ஒன்று நடு, நான் ஒன்று நடுறேன் அப்படின்னு தாத்தா சொல்கிறார். வா தாத்தா நடலாம்னு சொல்லிட்டு அந்த குழந்தை என்ன பண்ணுறான், அந்த தொட்டி ஒன்று தாத்தா வாங்கி வச்சுருக்காரு இல்லையா, அதை வீட்டு உள்ளேயே ஒரு ஓரமாக வச்சு ஒரு விதையை நடுறான், அந்த தொட்டியில் பதிக்கிறான். தாத்தா வந்து இன்னொரு விதை இருக்குது, அதை நீ உனக்கு பிடிச்ச இடத்துல வச்ச, நான் வீட்டுக்கு வெளியில் வைக்கிறேன்னு சொல்லி வெளியில் ஒரு தொட்டியை வச்சு அந்த விதையை வைக்கிறார். பேரன் உடனே கேட்குறான், தாத்தா வீட்டு வெளியிலலாம் வைக்காத தாத்தா, வெயில் அடிக்கும், காற்றடிக்கும், மழை பெய்யும், ஏதாவது ஆடு மாடு வந்தால் கடிச்சிட்டு போயிடும், புயல் வெள்ளம்லாம் வந்தால் செடி அடிச்சுட்டு போயிடும், அழுகி போயிடும், வளர்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டம், வைக்காத தாத்தா, என்ன மாதிரி நீ இன்னொரு தொட்டி எடுத்து வீட்டுக்குள்ளே வச்சிரு, பாதுகாப்பாக இருக்கும். ஏண்டா வீட்டுக்குள்ளே வைக்கிற அப்படின்னு தாத்தா கேட்கும்போது சொல்கிறான், யாரும் அது கடிக்க மாட்டாங்க, பிச்சு போட மாட்டாங்க, காற்றடிக்காது, வெயிலில் கருகி போகாது, ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும் தாத்தா, நீ வெய்யேன் அப்படின்னு சொல்கிறான். தாத்தா சொல்கிறார், இல்லைடா, நீ வச்ச இடத்துலையே இது இருக்கட்டும், நான் வச்ச இடத்துல அது இருக்கட்டும், நீ அடுத்த வருஷம் வருவில்லை லீவுக்கு, அப்போ பார்க்கலாம் இது எங்கே வளர்ந்துருக்கு, எது எப்படி வளர்ந்துருக்குன்னு பார்க்கலாம். அதே மாதிரி ஒரு வருஷம் ஆச்சு. அந்த கோடை விடுமுறைக்காக திருப்பி அவன் தாத்தா வீட்டுக்கு போகிறான். வீட்டுக்குள்ளே விதைச்சு அவனுடைய அந்த செடியினுடைய சின்னதாக கொஞ்சம் வளர்ந்துருக்கு, இங்கேயும் ஒரு விதை விழுந்திருக்கு அப்படிங்கிறதற்கு அடையாளமாக ஒன்று வளர்ந்துருக்கு. தாத்தா வச்சார் இல்லை வீட்டுக்கு வெளியில், அது கொஞ்சம் மரமாகவே வளர்வதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளை காமிச்சு பெருசாகவே வளர்ந்துருக்கு. அப்போ அந்த பேரன் வந்து கேட்குறான், தாத்தா நான் வச்சது பாரு சின்னதாக குட்டியாக இருக்குது, ஒருவேளை நான் சின்ன பையன்றதுனால கொஞ்சமாக தான் வளர்ந்துருக்கா தாத்தா, நீ வச்சதுனால இவ்வளோ பெருசாக போச்சானோடனே தாத்தா பக்கத்தில் உட்காந்து வச்சு அந்த குழந்தைக்கு சொல்கிறார், விதை மட்டும் கிடையாது, மனிதனாக இருந்தாலும் சரி, எந்த உயிரினமாக இருந்தாலும் சரி, எதை ஒன்றினால் சமூகத்தில் வரக்கூடிய அத்துணையையும் சமாளிக்க முடிகிறதோ அது மட்டும்தான் வளர்ந்து விருட்சமாய் வளரும், மற்ற எதாலுமே வளர முடியாதுன்னு தாத்தா சொல்றார். புரியல தாத்தா, சூரிய வெளிச்சத்தில் அது கருகி போயிடாதா, தண்ணி மழையில் வரும்போது அழுகி போயிடாதான்னு கேட்கும்போது திருப்பி தாத்தா சொல்றார், தனக்கு தேவையான இந்த சமுதாயத்தில் எல்லாமே கொட்டி தான் கிடக்கு, எல்லாமே. சேர்மன் சார் சொன்னார் இல்லையா, குழந்தைகள் கிட்ட செல்போனை கொடுக்காதீங்க, பண்ண முடியாதே. ஆன்லைனில் கிளாஸ் எடுத்துமே கொரோனா வந்தப்போ, அப்போ அப்படி சொல்ல முடியல. குழந்தைகிட்ட வேணுங்கும் போது கொடுக்கறதும் வேண்டாங்கும் போது வாங்கிக்கிறதும், இந்த விளையாட்டு அதுக்கு புரியாது. அப்போ எல்லாம் கொட்டி தான் கிடக்கும், குறிப்பாக வேண்டாதது சுற்றி நிறையத்தான் இருக்கும். சுட்டெரிக்கிற சூரியனிலிருந்தும் உணவு தயாரிப்பதற்கு தேவையான அளவு வெளிச்சத்தை எடுத்துக்கொள்ள அந்த விதை தானாகவே பழகி கொள்வது போலத்தான் ஒருவரும் இங்கே இருக்கிற எல்லா டிஸ்ட்ராக்ஷன்லேருந்தும் வெளியில் வர கற்றுக்கணும். அப்போ சொல்லித்தர வேண்டியது தான் நம்முடைய வேலை. சீப்பை ஒழிச்சு கல்யாணத்தை நிறுத்தலான்றது நடக்காது. நிறைய பசங்களை பார்த்துருக்கேன், நிறைய அம்மாக்கள் வருத்தப்பட்டு சொல்வதை கேட்டு இருக்கிறேன். 18 வயசு ஆகுது மேடம், ஒரு ஃப்ரெண்டு கூட இல்லை மேடம், அவனுக்கு யாருக்கிட்டையுமே பேச மாட்டேங்கிறான். அப்போது பள்ளிக்கூடத்தில் 40 பசங்க 50 பசங்களோட உட்காந்து இத்தனை வருஷம் படித்ததில் அந்த கல்வி எதை சொல்லி கொடுக்கிறது? பக்கத்தில் இருக்கிற பையனோடையோ பொண்ணோடையோ எப்படி அழகாக பேச வேண்டும் என்பதை முதலில் கற்றுத்தர வேண்டும்னா முதல்ல அந்த குழந்தை வீட்டிலேருந்து அதை ஆரம்பிக்கணும். மனசு விட்டு பேசணும் அம்மா அப்பா கிட்ட.
அது எல்லா நேரமும் பேச ஓடித்தான் வரும், எந்த வயசா இருந்தாலும். நமக்கு அதை கேட்பதற்கு பொறுமை இருக்கிறதா என்பதுதான் $1,000,000 கேள்வி. சில நேரங்களில் கேட்பதுண்டு, சில நேரங்களில் கேட்பது கிடையாது. ரொம்ப விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில் குழந்தைகள் எல்லாத்தையும் கொண்டு போய் வீட்டில் கக்கும். அந்த குழந்தை பார்த்தீங்கன்னா 60 மார்க் 50 மார்க் சராசரியாக வாங்குகிற குழந்தையாக இருக்கும். மேடை மேலே ஏறி வெளிச்சமெல்லாம் பார்க்காத குழந்தையாக இருக்கும், கைத்தட்டல் இல்லாத குழந்தையாக இருக்கும். ஆனால் அது வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா எங்கேயோ போகும், யாருமே எட்ட முடியாத. எங்கே போய் பேசும் குழந்தை? பள்ளிக்கூடம், ஆசிரியர்கள், இந்த பரந்த உலகம் எல்லாம் சரி, அதையெல்லாம் உங்கள் தோள்கள் மீது ஏறி நின்று தானே இந்த குழந்தை பார்க்க வேண்டும். அந்த இடமே ஆட்டம் காணுச்சுன்னா அந்த குழந்தை எப்படி இந்த உலகத்தை பார்க்கும்? அப்போ பயமில்லாமல் உங்களிடம் பேசுவதற்கான சுமூகமான சூழலை முதல்ல வீட்டில் ஏற்படுத்தி கொடுத்து நீங்கள் தான் கொடுக்கணும். அடுத்த குழந்தைகளை பாராட்ட சொல்லிக் கொடுங்கள். வெற்றியோ தோல்வியோ எது வந்தாலும் நீங்கள் குழந்தைகளை நடத்துகின்ற பாங்கு ஒரே மாதிரியாக தான் இருக்கும். இல்லையே, மார்க் கம்மின்னு சொன்னால் கூட வீட்டில் அம்மா சந்தோஷமாக தான் பேசுவாங்க, அப்பா ஒன்றும் கோச்சிக்க மாட்டார். அப்படிங்கிற மாதிரி மனப்பாங்கு இருக்கிற குழந்தை தான் சாயங்காலம் மணி அடித்த உடனே வீட்டுக்கு ஓடி வரும் தெரியுமா, சந்தோஷமா. இந்த சப்ஜெக்டை படித்தா இதுவாகலாம், அந்த சப்ஜெக்டை படித்தா அதுவாகலாம் சொல்வதற்காக நான் வரவில்லை. எந்த பாடத்தை படிக்காவிட்டாலும் குழந்தைக்கு மனதிடம் என்பதை நீங்கள் கொடுத்து விட்டால் அவன் என்னைக்காவது ஒரு நாள் என்னவா ஆகணுமோ அதுவாக மாறுவான். அதற்கான நம்பிக்கையை கொடுக்க வேண்டியது மட்டும்தான் உங்களுடைய வேலை. படிப்பு அவசியம், ரொம்ப ரொம்ப அவசியம். எல்லா குழந்தைகளுமே சோள முத்துக்கள் மாதிரி தான். ஒரு சட்டியை சூடு பண்ணி கை நிறைய சோள முத்துக்களை தூக்கி போடுங்களேன், பாப்கார்ன் பொரிஞ்சு தான் வரும். இனிமே பொரியறதுக்கு ஒன்றுமே இல்லைன்னு அடுப்பை நிறுத்திட்டு சட்டியை தூக்கி கீழே வச்சு எல்லாருக்கும் எடுக்கலான்னு போகும்போது உள்ளே சட்டி உள்ளேருந்து டொப்புன்னு திருப்பி ஒன்று முளைக்கும். எல்லா பூக்களுமே ஒரே நேரத்தில் பூப்பது கிடையாது. அந்த மாதிரி தான் எல்லாம் அவன் அப்படி வாங்கிட்டான், இவன் இப்படி வாங்கிட்டான், அவன் அப்படி செட்டில் ஆகிட்டான், ஆகட்டும். என்ன மதிப்பெண் வந்தாலும் குழந்தைகளை மதிப்பெண்களாக பார்க்காதீர்கள், உங்கள் குழந்தைகளாக மட்டுமே பாருங்கள். அப்போ அதுக்கு புரியும், பயப்படாது. அந்த மாதிரி பயமில்லாத சூழலில் தன்னுடைய பள்ளிக்கூட நாட்களை கழித்த குழந்தைகள் நாளை வேலை விஷயமாகவோ வேறு ஏதோ ஒரு விஷயமாக வீட்டை விட்டு இந்த உலகின் ஏதோ ஒரு மூலையில் செல்லும் பொழுது எதுக்குமே குழந்தை பயப்படாது. எந்த மூலையில் இருந்தாலும் வீட்டில் 2 பேர் இருக்காங்க, நான் சொன்னால் கேட்க, நான் சொல்வதை புரிந்து கொள்ள. அப்போ அது எதையும் மறைக்காது. எதையும் மறைக்க வேண்டிய நிர்பந்தம் இல்லாத மனது சங்கடமே படாது. சங்கடப்படாத மனது நினைத்ததை தைரியமாக செய்யும். நினைத்ததை தைரியமாக செய்யும் பொழுது அந்த விஷயத்தில் ஆர்வம் கூடும். ஆர்வம் கூடும் பொழுது அந்த விஷயத்தில் நிபுணத்துவம் தானாகவே வரும். அப்போ குழந்தை தானாகவே என்ன ஆகணும்னு இருக்கும் அவன் ஆவான். அப்போ அதுக்கான விதை வீட்டில் நீங்கள் போட வேண்டியது தான்.